இந்தியா இந்த கல்லே டெஸ்ட் மேட்ச்ல ஒரு பெரிய ரன்கள் அடிக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது அப்படிங்கிறீங்களா? ஆமா. ஒரு பக்கம் இந்தியா அப்படின்னா, இன்னொரு பக்கம் தேவ்தத் படிக்கல். அவரு ஒரு பக்கம் மெய்டன் டெஸ்ட் 100 அடிச்சிருக்கிறாருன்னா, இன்னொரு பக்கம் வந்து கிராம்ப்ல இருக்கிறாரு. கைய புடிச்சுட்டு போனாரு KL ராகுல். அவரு வந்தா ஒரு பெரிய ரன்கள் அடிப்பாரு. ஆக மொத்தத்துல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா ஸ்ரீலங்காவ குஜிலிமுஸ்து பண்ணிட்டு, செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண வராம, இன்னிங்ஸ் விக்டரிய நோக்கி போறாங்களோ அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா மொத நாள் என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்கிறாங்க. 1 விக்கெட் ரன் அவுட்ல வந்துச்சு. அப்போ பவுலர்ஸ் இன்னைக்கு 73 ஓவர் சும்மா போட்டாங்கன்னா, இப்படிங்கிற விஷயங்கள டிஸ்கஸ் பண்ண போறோம். நாளைக்கு அடுத்தடுத்த நாள் என்ன பண்ணணும் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறத பத்தி பேசவும் போறோம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட்ட பத்தி பேச வந்திருக்கிறோம்ல. இந்த ஆப்கானிஸ்தான் இந்தியா டெஸ்ட் சீரிஸ்ங்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு பேச வந்திருக்கிறோம். பேசுவோம். இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டெஸ்ட் டேவா இல்ல இன்னைக்கு. ஆனா இந்த ஒரு டெஸ்ட் டே அப்படிங்கிறது கண்டிப்பா ஜெயிக்க போற டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அது இன்னைக்கே இந்தியான்னு சொல்லிற முடியாது. பேசுவோம். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பப்பியா? ஜெனியல் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த ஸ்ரீலங்கா டூர் ஆஃப் இந்தியா 2026ல கல்லேல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே 1ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 2ஓட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. அந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ்ல. ஒரு பக்கம் கல்லே டெஸ்ட் மேட்ச் மொத நாள் உப்பு சப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்குதுன்னா, இன்னொரு பக்கம் அங்க பங்களாதேஷ், ஆஸ்திரேலியாவ குஜிலிமஸ்து பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாரி தெரிகிறது. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அங்க இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, அங்க ஆல்மோஸ்ட் ஒரு 75% வந்து பங்களாதேஷ் நெருங்கிட்டாங்க அப்படிங்கும்போது, நம்ம அவங்கள ஏன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடாதான்னு தோணுது. சரி அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம தனித்தனி வீடியோல அத பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த கல்லே டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும், இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா வின் பண்ண டாஸ். டாஸ் கல்லே மாரியான ஒரு ஒரு கண்டிஷன் அதுவும் சப்கான்டினென்ட்லலாம் டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா அந்த டாஸ வின் பண்ணி, அதுக்கேத்த மாரி பேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா, இந்தியா 2023க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபாக்ட் 24க்கு அப்புறம் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்தியா ஹோம்ல தடுமாறுறாங்க. நியூசிலாந்து கிட்ட உத வாங்குனாங்க, சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட உத வாங்குனாங்க அப்படிங்கும்போது, இந்தியா ஜெயிப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதையே நம்ம கொஞ்சம், அப்படியா? அப்படின்னு எடுத்துக்கிட்டா தான் ரொம்ப நல்லது. இந்தியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீமா இல்ல. டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும். இப்ப T20லயும் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி ஓகே. இங்க டாஸ இந்தியா வின் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஜெயிக்கிறதுக்கு. டாஸ வின் பண்ணா மட்டும் பத்தாது. அதுக்கேத்த மாரி பேட்டிங்கும் பண்ணணும்ல. இன்னைக்கு இந்தியா டே 1ல அப்படிதான் பேட் பண்ணியிருக்கிறாங்க. சுமார் 73 ஓவர் 288 ரன்னு 2 விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்கிறாங்க. 1 ரன் அவுட் தேவ்தத் அது வந்து ஜெய்ஸ்வால் மேல தப்பா, ராகுல் மேல தப்பா அப்படிங்கிறத பட்டிமன்றத்த அப்புறம் பேசிக்கலாம். இன்னொரு பக்கம் கில்லு ஏன் அப்படி ஆடுனாரு அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அவரோட விக்கெட் பிரபா ஜெயசூர்யா மட்டும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. 73 ஓவர்ல ஒரே ஒரு விக்கெட்டு. கிட்டத்தட்ட 45 ஓவர்களுக்கு பிறகு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ அம் நாட் ராங். ஏன்னா செகண்ட் செஷன் விக்கெட்லெஸ் செஷனா இந்தியா முடிச்சாங்க. அதுக்கு காரணம் 2 கர்நாடகா பேட்டர்ஸ் ராகுலும், தேவ்தத் படிக்கலும். இன்னைக்கு இந்தியா ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்கன்னா 2 கர்நாடகா பேட்டர்ஸ். ஒண்ணு தேவ்தத் படிக்கல், அதுக்கப்புறம் ராகுல். ஆக்சுவலி இன்னைக்கு அந்த 100 தவற விட்டதுன்னா நான் ஜெய்ஸ்வால சொல்லுவேன். நல்ல பொசிஷன்ல இருந்தாரு. அவர் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட அவுட் ஆகுறாரு. அவரு சரியா பேட் பண்றது இல்ல டெஸ்ட்லயும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுல்ல. அதெல்லாம் நீங்க போக்குற மாரியான ஒரு பேட்டிங் தான். ஆனா, அவரு ஒரு பக்கம் இப்படி ஒடியாந்ததுக்கு அப்புறம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல் ஒரு பக்கம் ஒடியாந்ததுக்கு அப்புறம் நீங்க யார குத்தம் சொல்லுவீங்க? யார குறை சொல்லுவீங்க? கையில அடிச்சுட்டு எதுக்கு ஓடணும்? ராகுல் மேலயும் தப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஜெய்ஸ்வால் மேல தப்பு அதிகமானா, ராகுல் அந்த இடத்துல ஓடியிருக்கான அவசியமே கிடையாது. டெஸ்ட்ல ஏன் பக்கத்துல அடிச்சுட்டு நீங்க ஓடணும்னு சொல்லுங்க. என்ன அவசரம் சொல்லுங்க. ஸ்ட்ரைக் எதுக்கு மாத்தியே ஆகணும்னு சொல்லுங்க. இப்படிங்கிற கேள்விகள நான் கேட்பேன். ஜெய்ஸ்வால் இதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. உட்கார்ந்து மேட்ச ஃபுல்லா பார்க்க வேண்டியது தான்ங்கிற ஒரு ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இப்ப தள்ளப்பட்டிருக்காரு. இப்ப அடுத்ததா இந்தியா 288ன்னு இருக்கிறாங்க. முதல் நாள் முடியும்போது. ஆனா 2வது நாள்ல 500 ரன்களோ, 600 ரன்களோ போக போறதுக்கோ, இல்ல இந்தியா வந்து ஒரு இன்னிங்ஸ் வெற்றிக்கான காரணமா இருந்த இங்க இருக்க போற ராகுல் அண்ட் தேவ்தத் படிக்கல் இவங்கள பத்தி. அதாவது செகண்ட் செஷன் விக்கெட்லெஸ் செஷனா போச்சு. 252 பந்துகள், 150 ரன்கள். அந்த 252 பந்துகள நான் ஏன் இங்க குறிப்பிடுறேன் அப்டின்னா, அந்த 252 பந்துகளிலயும் சாலிடான பிளாக்ஸ் இருந்துச்சு. அந்த சாலிடா பிளாக் பண்ணதுனால தான் ராகுலுக்கு கிராம்பும் வந்துச்சு. அந்த அளவுக்கு சாலிடா கிராம்ப்ங்கிற பாருங்க. ஒரு பிளாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில நல்ல ஷாட்ஸ் இருந்துச்சு. அக்ரெசிவாவும் போனாங்க. அதுலயும் அக்ரெசிவானா, இந்த ஃபுட் ஒர்க் பத்தி சொல்லணும். இந்த டவுன் த ட்ராக் அப்படிங்கிறது தேவ்தத் படிக்கல் ஒரு பக்கம் ஆரம்பிச்சார்ன்னா, ராகுலும் ஒரு பக்கம் ஆரம்பிச்சாரு.
நம்ம ஸ்ரீலங்காவை சொல்லிடலாம் கன்சிஸ்டண்டா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் கன்சிஸ்டண்டா ஸ்ரீலங்காவை வைக்க விடல. ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸ்களை செட்டில் ஆக விடல. கேஎல் ராகுல், தேவ்தத் படிக்கலோ ஓவருக்கு 3, 4 ரன் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அங்கங்க பவுண்டரிஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப் அந்த மாதிரிலாம்ங்கிறதெல்லாம் தாண்டி தேவ்தத் படிக்கல் வந்து அந்த லென்த்த எல்லா பந்துகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபுட் அதாவது முன்னாடி வந்து நல்லாவே ஆடுனாரு. பேக் ஃபுட்லயும் ஆடுனாரு. பேக் ஃபுட்ல சில பால் போய் ஆனா நெறையக்கு ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து ரொம்ப கனகச்சிதமா ஆடுனாரு. இதுல 2 பேருமே டவுன் த ட்ராக் ஆடுனாங்க. 2 பேருமே ஏறி அடிக்கவும் செஞ்சாங்க. 2 பேருமே ஃப்ரண்ட் ஃபுட்லயும் அதிகமா ஆடவும் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் 73 ஓவர். அதுல ஒரே ஒரு விக்கெட் பிரபா ஜெயசூர்யா எடுத்தாரு. கில்லோட விக்கெட் தவிர. மத்தபடி இந்தியா அதாவது இந்தியன்ஸ்கள் விக்கெட் விடலங்கிற தண்ணி கேஎல் ராகுலும் இந்த பக்கம் தேவதத் படிக்கலும் விக்கெட்ட குடுக்கவே இல்ல. சான்ஸ் தரவே இல்ல. வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அங்கங்க ஃபார்வர்ட் ஷார்ட் லெக், சில்லி பாயிண்ட், லெக் ஸ்லிப்பு அப்படிலாம் வச்சு பார்த்தும் தனஞ்சய டிசில்வாக்கு எந்த பயனும் இல்ல. எத்தன கேட்சஸ் ஸ்லிப்புக்கு போச்சு? எத்தன கேட்சஸ் ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்குக்கு போச்சுன்னு சொல்லுங்க. போகவே இல்ல. சான்ஸ் கிரியேட் பண்ணலங்கிறத நம்ம குற்றம் சாட்டலாம். ஆனா இந்த பக்கம் குடுக்க முடியாத அளவுக்கு ஆடுனாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொரு பக்கம் தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்ஷன் வந்து அவர் இடத்த கேட்டா கண்டிப்பா இருக்கு, இல்லங்கிற பதில் சுப்மன் கில், கௌதம் கம்பீர் சொல்லும்போது அவ்வளோ ஈஸியா இருக்க போறது கிடையாது. ஏன்னா தேவ்தத் படிக்கல் 2024ல இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஆடுனாரு. அவர் 50 அடிச்சார்ன்னு நினைக்கிறேன். ஐ அம் நாட் ராங். ரஜத் படிதார்லாம் ஆடியிருப்பாரு அந்த சீசனு. அதுக்கப்புறம் இப்ப வந்தோனே 100. பட் சாய் சுதர்ஷன் 2025ல இருந்து இங்கிலாந்து சீரிஸ்ல இருந்து அவர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து 100 அப்படிங்கிறது பார்க்க முடியல. பட் ஒரு விஷயம் சாய் சுதர்ஷன விட இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேவதத் படிக்கல் எவ்வளோ கம்ஃபர்டபுளா ஆடுனாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சாலிடா இருந்தாரு. கம்ஃபர்டபுளா இருந்தாரு. மேட்ச் பார்க்குற நமக்கு எந்த பதட்டமும், பயமும் இல்ல. ஹார்ட் பிரேக்கும் இல்ல. அவுட் ஆயிருவாருன்னு. மேபி சாய் சுதர்ஷன் அவருக்கு பெர்சனலா இருக்காருங்கிறதுனாலவோ என்னவோ எனக்கு தெரியாது. பட் சொல்லணும்னா தேவ்தத் படிக்கல் ரொம்ப கம்போஸ்டா அதாவது சாய் சுதர்ஷன விட பெட்டராவே ஆடுனாருங்கிறத சொல்லலாம். அப்புறம் விக்கெட்ட பொறுத்தவரைக்கும் அதாவது தேவ்தத் படிக்கலும் இப்படி ஆடினாரு. கேஎல் ராகுல் ஆடினாருங்கிறது விக்கெட் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ்களுக்கு முக்கியமா பவுலர்ஸ்களுக்கு அசஸ் பண்ணவும் இல்ல. நம்ம ஆல்ரெடி பிட்ச் ரிப்போர்ட்ல பேசியிருப்போம். கல்லேவ பொறுத்தவரைக்கும் ஒண்ணு ஃப்ளாட் ட்ராக் குடுப்பாங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயரா திரும்பும். மொத நாளே திரும்பும்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரியான விக்கெட் வந்து நான் எப்ப பார்த்திருக்கிறேன் அப்படின்னா, ஞாபகம் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா இப்படிப்பட்ட விக்கெட் தான் புரொடியூஸ் பண்ணி குடுத்தாங்க. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் மேட்ச் அந்த 342 விக்கெட்டும் ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருந்துச்சு. வரும். அப்புறம் நியூசிலாந்துக்கு எதிராவும் இப்படி ஒரு விக்கெட் ஒண்ணு புரொடியூஸ் பண்ணி குடுத்தாங்க. ஸோ, அங்கங்க ஒரு ஒரு விக்கெட் இப்படி புரொடியூஸ் பண்ணி குடுத்துருவாங்க. ஆனா, ஸ்கொயரா திரும்புற ஒரு விக்கெட் இல்லாம இந்த மாதிரியான ஒரு விக்கெட் புரொடியூஸ் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது தெரியல. இது எந்த அளவுக்கு நல்ல முடிவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னைக்கு மழையும் நெறைய இன்டரப்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்ஃபாக்ட் லஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் லேட்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் முடியிற நேரத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மழை இன்டரப்ஷன் அப்படிங்கிறது இருந்தது. 73 ஓவர்ஸ் தான் போடப்பட்டுச்சு. டேவெல்லாம் இன்னைக்கு செஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது கிளியரா தெரிய வருது. இன்னைக்கு ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? என்ன பண்ணாங்க அப்டின்னா, எவ்வளோ முயற்சிகள் இருந்துச்சு. கன்சிஸ்டன்ட்டா இல்லங்கிறது உண்ம. எந்த இடத்துலயும் ஒரு பாதகம், எந்த இடத்துலயும் ஒரு பீட்டனோ, எந்த இடத்துலயும் ஒரே இடத்துல பண்ட்டுக்கு அந்த பீட்டன்ங்கிறது போச்சு. பண்ட்டுக்கு பீட்டன்ங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு பீட்டன் மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயத்த இல்ல அந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்ரீலங்கன் பவுலிங் ஒரு மாரி விஷமத்தனமாவே இல்ல. தந்திரத்தனமாவே இல்ல. ஒரு மாரி குயட்டா நார்மலா இருந்ததா தான் நான் பார்க்குறேன்ங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு பண்ட் வந்து அவரு ஏறி அடிக்கிறாரு. ஃபீல்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. கில்லுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுல சக்சஸ் கிடைச்சுச்சு. பட் இன்னைக்கு பண்ட் வந்து ஸ்டெப் அப் பண்ணி இன்னைக்கு ஏதோ இந்தியா 500 ரன்னுக்கு லீடு வச்சு விளையாண்டுட்டு இருக்க மாரி இன்னைக்கு அவரும் வந்து அடிச்சாரு. ஸோ நாள் கம்ப்ளீட்டா இந்தியாவோட டே. கம்ப்ளீட்டா தேவ்தத் படிக்கல் அண்ட் கேஎல் ராகுல் 2 கர்நாடகா பேட்டர்ஸோட ஒரு டே. அகைன்ஸ்ட் ஸ்பின் எப்படி விளையாடணும்? அப்புறம் அவங்க அங்க அசித்த பெர்னாண்டோ, லஹிரு கும்ரா, ஃபாஸ்ட் பவுலர்கள் வந்து அவங்களே ஜெய்ஸ்வால் சமாளிச்சுட்டு போயிட்டாரு. பின்னாடி தேவ்தத் படிக்கலும் அழகா வந்து சமாளிச்சுட்டு ஆடிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்டா இந்தியாவோட டே. 3 செஷனும் இந்தியாவோட டே. மழைக்கு வேணா நீங்க ஏதாவது ஒரு செஷன பிரிச்சு குடுத்தீங்கனாலும் கூட கிடையாது. இந்தியா தான் மழையும் ஜெயிச்சாங்க, ஸ்ரீலங்காவையும் ஜெயிச்சிருக்காங்க. சரி இது ஒரு பக்கம் அப்படின்னா, இப்போ 2வது நாள், அடுத்தடுத்த நாள் இந்தியா 500க்கு மேல அடிப்பாங்களான்னா, இப்போ இருக்கிற நிலைமையில சாலிடா அடிக்கலாம். 288 73 ஓவர்ஸ். நாளைக்கு இந்தியா பாருங்க அட்லீஸ்ட் ஒரு 2 1/2 செஷன் பேட் பண்ணுவாங்க. 2 1/2 செஷன்ல இந்தியா 500 ரன்களுக்கு மேல அடிப்பாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜாலாம் இருக்கிறாரு அப்படிங்கும்போது, இந்தியாவ பெரிய ரன்கள் அடிக்க முடியும்.
விக்கெட்ல இன்னைக்கு ட்ரிஃப்ட்டோ, கிரிப்போ இருந்திருக்கலாம். பட் ஆனா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் மார்க்ஸ்லாம் வந்து ரஃப் பேட்சஸ்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சாலும், ஸ்ரீலங்காவோட பேட்டிங் தான் அது பிரச்சனையா ஆகும். அது கிரியேட் ஆகறதுக்கு முன்னாடி இந்தியா எவ்வளோக்கு ரன்கள் அடிக்கிறாங்களோ, அங்க பாருங்களேன். இந்தியா திரும்ப இங்க வந்து பேட் பண்ணக்கூடாது. இந்தியா திரும்ப வந்து பேட் பண்ணணுங்கிற நினைப்புக்கு எண்ணமே இருக்கக்கூடாது. அது டாஸ் வின் பண்ணியதுக்கு வேணாம் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும், நாளைக்கு முழுசா பேட் பண்ணாலும் கூடமாவது ஓகே. நாளைக்கு இந்தியா ஒரு 2 1/2 நாள் பேட் பண்ணி 2 1/2 நாள் நல்லா பேட் பண்ணி, கொஞ்சம் பவுலிங் போட விட்டு, அப்புறம் தூங்கிட்டு வந்து அடுத்த நாள் அவங்களோட முட்டிகள உடைக்கிற அளவுக்கு இந்தியா என்ன பண்ணுவாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஸ்ரீலங்கா, பிரபு ஜெயசூர்யா இன்னைக்கு போயிட்டு என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், என்னென்னலாம் பண்ணலாம். முன்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா பேட்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு. அத அடிக்கவும் இல்லையே. ஆனா பேட்ல வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா, பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா எல்லாருக்கு அகைன்ஸ்டாவும் அத பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ரிப்பீட்டட் ஆப்போனன்ட்ஸ் வந்தாலும் அத பண்ணிக்கிட்டே இருந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. கிட்டத்தட்ட இங்க ஒரு 9 5 எடுத்திருக்கிறாரு. 2 பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட், 4 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு என்ன ஆச்சு? அவர் எங்க பிரப ஜெயசூர்யாங்கிற கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருந்துச்சு. பட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல இந்தியாவ காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் ஓப்பன் ஆகும். ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். பார்ப்போம். ஒரு பக்கம் தினேஷ் சந்திமல், தனஞ்சய் டிசில்வா இருக்கிறாங்க. திக்வெல்லா இருக்கிறாரு. பின்னாடி பேட்டிங் பத்தி நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் கிழியணும். அண்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் தேவ்தத் படிக்கல் செம்ம சாலிடா இருக்கிறாரு. அவரு வந்து 2019லேருந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல, லிஸ்டியா கிரிக்கெட்ல செம்மையா அடிப்பாரு. சான்ஸ் வந்துச்சு. ஆனா, அது வந்து ரொம்ப இருந்த மாரி தெரியல. ஆனா, இப்போ அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. வந்தோனே 100 இத டபுள் 100ஆ கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணுவாரு. ராகுல் கிட்ட இருந்து டபுள் 100 பார்க்கணும். ஆமா, டபுள் 100லாம் அவரு அடிக்கலல்ல. அவரு ரொம்ப நாளா அடிக்கலல்ல. ஆமா, டபுள் 100 அவர்கிட்ட இருந்து பார்க்கணும், பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அவர் அடிக்கலன்னா பின்னாடி ஜடேஜா கிட்ட இருந்து ஒரு 100 அது கண்டிப்பா வரும். பண்ட் கிட்ட இருந்து ஒரு 100. ஸோ இந்தியா எப்படியும் கல்லே டெஸ்ட் மேட்ச்ல ஒரு பெரிய ரன்கள் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது போக ஸ்ரீலங்கா ஒரு பக்கம் அச்சுறுத்துவாங்களா? ஸ்ரீலங்காவை விட மழையும் பேட் ரைட்டும் அச்சப்படுத்துமே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு. ஸ்ரீலங்காவோட பவுலிங்ல அப்படி கிடையாது. பார்ப்போம். இந்தியா ஒரு பெரிய ரன்கள் அடிச்சாலே, ஆல்ரெடி சில காயப்பட்ட பிளேயர்கள் இல்லங்கிறதுனால, ஸ்ரீலங்கா கொஞ்சம் பின்தங்கி தான் போவாங்க. ஸோ எனிஹவ் கல்லி டெஸ்ட் மேட்ச் இந்தியா செக்யூர் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் செஷன் தெரிஞ்சிரும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் செஷன்ல இந்த டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்லில நெறைய கூட்டங்கள் வரும். மழை கொஞ்சம் கருணை காட்டட்டும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரிங்க. இன்னைய ரிவ்யூ நிறைவடைகிறது. ராகுல தேவ்தத் படிக்கலான்னு கேட்கும்போது தேவ்தத் படிக்கல் ஒரு பக்கம் சொன்னாலும், ராகுலையும் விட்டுக் குடுக்க முடியாது. ஏன்னா, ராகுல் நியூ பால்ல கொஞ்சம் ஆடுனவரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேவ்தத் படிக்கல் அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் வந்தாரு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க ராகுல்னா போனா, நீங்க தேவ்தத் படிக்கல் சொல்லுவீங்க. சரி ஓகே. நானும் தேவ்தத் படிக்கல் பக்கமே வரேன். 100 இஸ் 100 வந்து அவர் குயிக்கா ஆடுனாரு. சில அக்ரெசிவான ஷாட்ஸ் இருந்துச்சு. அந்த அக்ரெஷன் தான் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு இவங்களே தள்ளிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா, இன்னைக்கு 200 தான் வந்திருந்திருக்கும். ஆனா பிரேக் கிடைச்சது. அந்த பிரேக்க செம்மையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். மொமெண்டம் எங்கேயும் கெடாத அளவுக்கு இன்னைக்கு விளையாடவும் செஞ்சாங்க. ஸோ பிரேக் விட்டு வந்து கரெக்ட்டா அடிச்சாங்க தேவ்தத் படிக்கல். ஸோ ஓகே. தேவ்தத் படிக்கல் இன்றைய தினத்தில சூப்பர் ஸ்டாரா நான் சொல்றேன். அண்ட் டே 2ல யார் சூப்பர் ஸ்டாரா வராங்க? இந்த மேட்ச் எவ்வளோ நாள் போகுது? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் நெறைய பேர் நம்ம வீடியோவ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணுவாங்க ஸ்ரீலங்கா நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் செஷனே நாளைக்கு இந்தியாவ காலி பண்ணுவாங்களா? இல்ல இதே போல ஸ்ரீலங்காவும் அடிப்பாங்களா? அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. பட் ஒரு விஷயம் ஸ்ரீலங்காவ அஃபெக்ட் பண்ணும். அதாவது 2 நாள் ஃபீல்டுல இருந்தா அவங்களால எவ்வளோக்கு பேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு.